ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வல்லவரை வாழ்த்திடுவோம், நன்மைகள் புரிந்திடுவார். ஒரு வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இறைவனின் திருவுள்ளத்தை நாம் வணங்கி துதித்திடுவோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெருக செய்வோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெருக செய்வோம். உலகத்தை வென்றிட அவரிடம் வந்திடுவோம், ஒரு வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் உங்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது புனித போலிகார்ப் என்ற ஆயருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. இவர் தொடக்க காலத்திலே வாழ்ந்த திருத்துதரான யோவானுடைய சீடராக இருந்ததாக புனித ஜெரோம் குறிப்பிடுகிறார். இவரிடத்திலே தப்பறை ஆண்டவர் இயேசுவை குறித்த தவறான போதனைகளை போதித்தவர்கள் வந்து, நீர் எங்களுக்கு உதவும் என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளுக்கு ஏற்ப நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர் செல்ல மறுக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு உண்மையான சாட்சியாக இந்த புனித போலிகார்ப் வாழ்கிறார். இவர் இறுதியிலே மறைசாட்சியாகவும் மறுக்கிறார். இவர் பொய்க்கு ஒருபோதும் துணை போனதே கிடையாது. நாமும் இவரை போல தீமைக்கு பொய்க்கு துணை போகாது ஆண்டவரிடத்தில் எப்போதும் உண்மையுள்ள சீடர்களாக உண்மையை பேசி நன்மையை பிறருக்கு செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ வரம்பேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து
அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, பாவிகள் சாக வேண்டும் என்பதல்ல, அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று விரும்பினீரே. இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள்.
பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியோருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. என் கற்பாரியும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றனவாய் இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயத்தம் தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ
மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது நம் மாட்சிமை மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிட்டிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை சொந்தங்களே, தவக்காலத்தில் நாம் பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவ முயற்சி, ஏதாவது ஒரு கெடுதலை விடணும், ஏதாவது நம்மள்ட்ட இருக்க தீமைகளை போக்கணும், தீமை நம்மள்ட்ட இருந்து அகலணும் என்று சொல்லி பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பல்வேறு தவக்காலத்தில் பல்வேறு திருப்பயணங்கள் போகிறோம். இன்னும் பல்வேறு செயல்களெல்லாம் நாம் செய்கிறோம். ஒரு முறை ஒரு நபர் வாழ்க்கையில் தவம் செய்யணும், தன்னை கடவுளுக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் தவம் இருக்கிறார். அவரால் என்னென்ன தீமைகளெல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு ஒரு பெரிய ஒரு குருவானவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் நான் அந்த மாதிரி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழணும் அப்படி சொல்லி என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். நான் செய்த தீய பழக்கங்கள் அல்ல நான் பேசிய தீய வார்த்தைகள் அதெல்லாம் நான் குறைச்சிட்டு நான் கடவுளுக்கு எப்படி உகந்த பிள்ளையாக நான் வாழ முடியும் அப்படின்னு இப்போ தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் விண்ணகத்துக்கு போவேனா, நான் கடவுளை போய் பார்ப்பேனா? இதுதான் அந்த நபர் கேட்ட ஒரு கேள்வி. வெரி குட், நீ கடவுளுடைய பிள்ளையாக வாழ முயற்சித்திருக்கிறாய். என்னென்ன தீமைகளெல்லாம் விட முடியுமோ அனைத்தையும் விட்டுருக்கிறார். யாருக்காவது நன்மை செஞ்சியா? இல்லையே, நான் எந்த நன்மையும் செய்யலை. ஆனால் நான் பாவம் எதுவும் பண்ணலை, நான் எந்த பாவம் பண்ணலை. இந்த தவ நாட்களில் நான் என்னுடைய தவத்தை மட்டும் செய்துட்டு நான் எந்த பாவம் பண்ணல, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த குருவான சொன்னார், ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய
மரம் செடி கொடிகள் எல்லாம் விண்ணகத்துக்கு போகுது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? விண்ணகத்திற்கு போவா என்று சொல்லி சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு ஒற்று கொடுக்குறார். பள்ளியில் இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. ஸ்கூல்லலாம் இருக்கிறப்ப ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. நம்ம எப்படி இந்த கடந்த ஒரு 3 மாதமாக இல்லை 6 மாதமாக இல்லை ஒரு வருடமாக எப்படி நாம் படிச்சிருக்கிறோம், இல்லை நம்ம எப்படி செய்திகளை உள்வாங்கியிருக்கிறோம், அதை நம்ம எப்படி புரிந்து கொண்டு எப்படி விடையளித்திருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு தருகிற அந்த மதிப்பெண் சான்றிதழை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப, நம்ம அம்மா அப்பாட்ட போகிறப்ப சந்தோஷமாக போவோமா பயத்தோடு போவோமான்னா ரெண்டுமே இருக்குது. ஒருவேளை படித்து நல்ல மார்க் எடுத்துருந்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக போவோம். அப்பா நான் தான் ஃபஸ்ட்டு மார்க், எனக்கு என்ன நிறைய கிடைக்கும், நான் இதுக்கு முன்னாடி இருந்தோட இப்போ அதிக மார்க் எடுத்துகிட்டு நல்ல புரிதலோடு இருக்கிறேன்னு சொல்லி போவோம். ஒருவேளை அதே வகுப்பில் இருக்கிற மற்ற மாணவர்கள் தேர்வில் சரியாக எழுதலை அப்படின்னா எப்படி போவோம்? பயந்து நடுங்கி ஒடுங்கி குறுங்கி தான் போய் அம்மா அப்பாட்ட காட்டுறப்ப ஐயோ அடிச்சிருவாங்களோ, எங்கே அடிப்பாங்க என்ன தெரியாதுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஒரு மாதிரி தாழ்த்தி கொண்டு போவோம். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு அதான் சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே செட் ஆஃப் கொஸ்டின் தான். விண்ணகத்துக்கு நான் போகணுமா, ஆண்டவர் இயேசு முன்னாடி போய் நிற்க போகிறோமா, ரைட், எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான். ஆண்டவர் இயேசு கொஸ்டினை அவுட் பண்ணிட்டாரு, எதையும் மறைச்சு வச்சுக்கல. நான் இவங்களை மட்டும்தான் கூப்பிட போகிறேன், உனக்கு தெரியாமல் நான் அவங்கள கூப்பிட வரேன், உனக்கு தெரியாமல் இவங்களை கூப்பிட போகிறேன், இல்லை. எல்லாருக்கும் ஒரே கேள்வி, எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் இயேசுக்கிட்ட போய் நம்ம பதில் சொல்கிறப்ப எப்படி போய் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் இயேசு இடத்துல போய் இருக்கிற போது நான் எப்படி இருக்க போகிறேன்? அதான் இந்த நாளில் நமக்கு இந்த நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. அப்போ நான் எப்படி என்னை நான் ஆண்டவர் முன்னாடி போய் நிப்பாட்டிக்க கொள்ள போகிறேன்? நான் பாவமே செய்யலை, வெரி குட், நல்லவனாக இருந்துட்டேன், வெரி குட். நன்மை நான் செய்தேனா? நன்மை செய்யலைன்னா அதுவும் பாவம். யாக்கோப்பு தனது திருமுகத்தில் 4வது அதிகாரம் 17வது இறைவாத்தில் இப்படி சொல்கிறாரு, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். தவக்காலத்தில் நான் நிறைய தவ முயற்சிகள் செய்கிறேன், ஆனால் யாருக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன், எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். என்னை நான் அடுத்தவனை பார்த்தனாலும் யாராவது உதவியில் இருக்கிற பார்த்தனாலும் பார்க்காம போகிறேன் அப்படின்னா அதனால் எனக்கு எந்த பயனும் கிடையாது. நான் கடவுளிடமிருந்து எந்த அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். யாக்கோப்பு என்ன சொல்கிறாரு? ஒருவருக்கு நன்மை செய்த தெரிந்திருந்தும் அவர் செய்யலைன்னா அது பாவம் சொல்லி யாக்கோப்பு தன் திருமுகத்தில் சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஓமையை சொல்கிறாரு. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் தொடங்கி ஆரம்பிக்குது. இங்கே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஓமையில் ஒரே ஒரு பேரை சொல்கிறாரு, செல்வந்தனும் ஏழை லாசரும். இந்த ஓமையை படித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஓமை. அந்த செல்வந்தன் எந்த தவறுமே செய்யலை, லாசர் அடிக்கலை, லாசரை துன்புறுத்தலை, லாசருக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் என்ன செய்ய தவறினான்? லாசருக்கு நன்மை செய்ய தவறினான். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? விண்ணகமா? இல்லை, அவனுக்கு கிடைத்த பரிசு நரகம். அப்ப ஒருவருக்கு என் பக்கத்தில் இருக்கவருக்கு எனக்கு அவருக்கு நன்மை செய்யணும் எனக்கு தெரியும், ஆனால் நான் செய்யலை அப்படின்னா எனக்கு என்ன இறுதியாக கிடைக்கும்? விண்ணகத்தில் ஆண்டவர் இயேசு எனக்கு தலையில் கிரீடமாக சுட்டுவார்? இல்லை. அப்போ நான் எதை செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்றார், யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ நீ அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் யாருக்கு செஞ்சா? எனக்கே செய்தா. இச்சிறியோரில் யாருக்காவது நீ உதவி செஞ்ச அப்படின்னா நீ எனக்கு செஞ்ச. அது என்ன உதவி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கலாம், அவர்களோட நம்ம உட்கார்ந்துருக்கிற அன்பான நிகழ்வுகளாக இருக்கலாம், நிமிடங்களாக இருக்கலாம். முதல்ல அவர்களை குறித்து நாம் அவதூறு பரப்பாமல் இருப்பதே மிகப்பெரிய உதவி, பேரு. இன்றைய நாளில் யாரும் நல்லவனு யாரும் சொல்லிடக்கூடாது, அதில் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். எப்படி போய் அவனை போய் நல்லவனு சொல்கிறீங்க? எப்படி நீ போய் அவனை போய் நல்லவனு சொன்ன? உன் அண்ணன் தம்பி என்ன நல்லவங்களா? அக்கா தங்கச்சி என்ன நல்லவங்களா? யாரையுமே நம்ம நல்லவங்கன்னு ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஆனால் கெட்டவன்னு சொல்லுங்கள், எல்லாரையும் கெட்டவன்னு முதல்ல நாம முத்திரை குத்துவோம். இதுதான் இந்த உலகம், இதுதான் நாம. அப்போ இதுலேருந்து மாறணும் அப்படின்னு தான் கடவுள் ஆசைப்படுறார். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? கடவுள் எப்படி நமக்கு தீர்ப்பளிப்பார்? யாக்கோப்பு தன திருமுகத்தில் சொல்கிறாரு, 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் சொல்கிறார். யாக்கோப்பு புத்தகம் 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்கிறாரு, இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்போ கடவுள் உங்கள் மீதும் என் மீதும், இப்போ நாமெல்லாம் போய் நிற்கிறோம், நான் செய்த பாவம் எனக்கு தெரியும், நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கடவுள் முன்னாடி போய் நின்னோம்னா, அவர் உண்மையான நீதிபதியாக இருந்தார்னா
உங்கள் மனசாட்சி தொட்டதில் உங்களை கடவுள் விண்ணகத்தை கூப்பிடுவாரா என்ன? கூப்பிடுவாரா என்ன? என்ன கேட்டாலும் என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்லணும். கூப்பிடுவாரா என்ன? இல்லை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறார். நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்போ இந்த அன்பு தான் கடவுளிடத்தில் போகுது. அப்போ நான் என்ன எப்படி நான் கடவுளிடத்தில் கொடுக்க போகிறேன்? அன்பு செய்கிறவனாக, இரக்கமுள்ள பிள்ளையாக நான் வாழ போகிறேன்னா, இந்த இரக்க செயல்கள் செய்ய போகிறேன்னா, இல்லை இன்னும் யாரையும் பார்க்காத மாதிரியே நான் இருக்க போகிறேன்னா? அப்போ இதுதான் கடவுள் இந்த நாளில் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த நாளில் இதுதான் கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வார்த்தை இப்படி சொல்லுது: ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். நீங்கள் ஏழைக்கு கொடுக்கல, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவர் யாரு கடன் கொடுக்கிறார்? கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். கடவுள் கொடுத்த கடனை என்ன பண்ண மாட்டார்? அவர் வாங்கினார்னா என்ன பண்ண மாட்டார்? வச்சுக்க மாட்டார். வட்டி முதல்மா திருப்பி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தான் கொடுப்பார். அப்போ நான் எப்போ ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்குறேனோ அப்போ கடவுள் நிறைவாக கொடுப்பார். என் வாழ்க்கையில் மிகவும் பாதித்த நிகழ்வு அது. நாங்கள் குருமடத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக என்னை பாதித்த ஒரு நிகழ்வு. குருமடத்தில் படிக்கிற போது சக நண்பர், சக தோழர், நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். எங்களை வழக்கமாக ஒரு டே அவுட்டிங்னு விடுவாங்க. அப்படி நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி போகிறப்ப அது தீபாவளிக்கு நெருங்கிய நாள். தீபாவளிக்கு மிகவும் நெருங்கிய நாள். அப்போ மக்கள் எல்லாம் துணிமணி எடுக்க வர்றாங்க, மற்ற காரியங்கள் எடுக்க வர்றாங்க. அப்படி வந்திருக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்போ தான் போகிறோம். மதியானம் சாப்பிட்டு அடுத்த கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பி நாங்கள் திரும்பி கிளம்பி குருமடத்துக்கு போகணும். அப்படி நாங்கள் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறப்ப பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போய் நிற்கிறோம். சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வெளியே போகிறோம். ஒரு பெண்மணி அப்படியே அழுகை கம்பலுமா இருக்கிறாங்க. அப்படியே அழுகுறாங்க, விம்புறாங்க, பேச முடியல, அழுகுறாங்க. என்னான்னு சொல்லி என் நண்பன் போய் கேட்குறேன், என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து பணத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருந்தேன். எங்கள் சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் துணி வாங்கிட்டாங்க, நான் மட்டும் வாங்கலை. நான் கொண்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டேன், இழந்துட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு அதில் என்னன்னு தெரியல, போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சற்றும் யோசிக்கல. அவன் தன்னிட்ட இருந்து எடுத்து கொடுத்தான். பக்கத்தில் இருந்த நண்பர் போதுமா கேட்டால் 10 சொல்ல பக்கத்தில் இருக்க நம்பர்கிட்ட வாங்கி கொடுத்தான். நான் கேட்டேன், ஏண்டா அடே நீ ஏன்டா அப்படி பண்ணுற, நீ ஒன்றுதை கொடுத்து சரி மற்றவங்கள்ட்ட ஏன்டா அப்படின்னு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவன் சொன்னது இதுதான். என் பேரை சொல்லிட்டு சொன்னான், பாரு நான் வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், அம்மா மட்டும்தான், நானும் எங்கள் அண்ணனும் தான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய கிறிஸ்மஸ் நாட்களை கோயிலுக்கு போகாமல் நான் விடிய காலையில் போயிருக்கிறேன், நைட்டுக்கு போகாமல் காலப்பு செய்ய போயிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நைட்டில் வர்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா புது துணி போட்டுட்டு வருவாங்க. நைட்டு வர எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, புது துணி போட்டுட்டு வருவாங்க. ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் வெக்கப்பட்டுட்டு போக மாட்டோம், பழைய துணி போட்டுட்டு போகிறதான்னு சொல்லி போக மாட்டோம். அப்போ அந்த ஒரு உணர்வு என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக என்னை பாதிச்சது. இப்போ இந்த பெண்மணி இல்லை இந்த அம்மா தன் பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கிட்டு போகலன்னா அங்கே தன்னுடைய சக மாணவர் தோழர்கள்ட்ட அவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க போயிட்டு சகஜமாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது அதுதான். என்கிட்ட நிறைய இருக்குன்றதுக்காக நான் அவங்களுக்கு கொடுக்கலடா, நிறைய இருக்குன்றக்காக நான் அவன் கொடுக்கல, அவன் படுற கஷ்டத்தை நான் பட்டிருக்கிறேன், அவன் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுறேன், எடுத்து கொடுக்குறேன். அப்போ இதுதான் கடவுள் எதிர்பார்க்குறேன். உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த ஏழை பெண்மணி காணிக்கப்பட்டியில் போட்டதை சொல்கிறாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற மிகுதியானதை கொண்டாந்து போடுறாங்க. இந்த பெண்மணியோ தனக்கிட்ட இருக்கிறதையும் தன் வாழ்வுக்கென்று வைத்திருப்பதையும் கொண்டாந்து என்ன பண்ணுறா, போடுறா. இவளுடைய காணிக்கை ஏற்கப்படுகிறது. அப்போ நான் கஷ்ட காலத்தில் இருந்தாலும் அதை நான் அடுத்தவனுக்கு கொடுக்குறப்ப தான் கடவுள் என்ன பண்ணுவார், எனக்கு நன்மைகளை செய்வார், ஏராளமானவற்றை தருவார். இப்போ இந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம மனசுக்குள்ளே வரணும். இந்த ஒரு காரியம் தான் நமக்கு. நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இல்லைனாலும் எதையாவது நான் கொடுத்து நான் என்ன பண்ணணும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், பிறருக்கு நான் உதவ வேண்டும். அந்த மனப்பான்மை நான் அவளுக்குள்ளே போகிறப்ப ஆண்டவர் இயேசு கடைசியில் கேட்கிறப்ப, நீங்கள் விண்ணகத்துக்கு உரியவங்களா, நாமெல்லாம் விண்ணக வாசிகளா, நாமெல்லாம் விண்ணகத்தில் இருக்க வேண்டிய ஆட்களா, ஆண்டவர் இயேசுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாம தான் தயாராகணும். இந்த நான் செய்தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனசு வச்சு வெளியில் தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. அப்போ அப்படி நாம் இருக்கிறப்ப இந்த மண்ணகத்தில் வாழ்கிற போதும் நாமெல்லாம் யார் தான், விண்ணக வாசிகள் தான். அப்போ
இப்போ நாம் அப்படிப்பட்ட உள்ளம் வேண்டியவர்களாக, அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக வாழ வளர தேவையான அருளையும் ஆசையும் மன்றாடுவோம். அன்னை கன்னிமரியா இதான் செஞ்சாங்க. தன்னிட்ட என்ன இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அருளுக்கு மேல் அருள். இங்கே இந்த இடத்துலேருந்து நிறைய பொழிந்து கொண்டே இருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாரும் ஒரே மொழி இனத்தார் கிடையாது, அல்லது ஒரு தேவைக்காக வர்றவங்க கிடையாது, பல்வேறு விதமான தேவைக்காக வர்றாங்க. அன்னை மரியா ஆரோக்கிய தாயாக இருந்து கொண்டு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் பரிந்து பேசி பெற்று தர்றாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக அன்னை உங்களுக்கு ஏற்றவற்றை பெற்று தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ தேவையான வரம் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஒன்றும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து தந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை யாரும் மன்னவர் என்றோ. ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இத்திருப்படியானது எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்தை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் காணிக்கை உமக்கு ஏற்றதா இருப்பதாக. உமது ஆற்றல் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மற்ற மீறிய பற்றுதலில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கலை தூய்மை விடுத்து உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போதே, பொது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்று காரும், உன் ஆசி கொண்ட நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்று காரும், உன் ஆசி கொண்டு நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் போதே, பொது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதான் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து பின்னக உதவியின் முழுமையால் மாற்றி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். ஏழு மாந்தரை தேற்றி காத்திரும் உங்கள் நல்வரம்